ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு அப்படின்னா நம்மளோட மேஜிக் ஸ்டோன் வீடியோ பார்த்தீங்கன்னா 50,000 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் வியூஸ் தான் அந்த வீடியோ தான். அண்ட் அதனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு CRT டிவி கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு பிசியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த HDMI to AV கன்வெர்ட்டரை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய ஓல்டு CRT டிவி, எல்ஜியோடது. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிவைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத டீட்டெயில்டாக வந்து பாருங்கள். பிசியோட பேக் சைடில் HDMI போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிளோட எண்டை இந்த கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா RCA கேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கலர் பார்த்து கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. இது என்னென்னு தெரியல. அண்ட் நம்ம கடைசியில் பார்க்கலாம். அண்ட் நான் பவர் சப்ளை கொடுக்க போகிறதில்ல, கொடுக்காம தான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண போகிறேன். அண்ட் RCA கேபிளோட எண்டை பார்த்தீங்கன்னா டிவியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. RCA கேபிள் பார்த்தீங்கன்னா அழகாக கனெக்ட் பண்ணியாச்சு. டிவியோட ஃப்ளக்கை எடுத்து நான் ஸ்விட்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறேன். அண்ட் சிங்கிள் டேக்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். எங்கேயுமே நான் கட் பண்ணல, நான் உங்களை சீட் பண்ணல, அதனால் சொல்கிறேன். அண்ட் இப்போ சேம் டைம் இதை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ மானிட்டரில் என்டருங்கிறது வந்துடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இங்கே பூட் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ பார்த்தினாலே தெரியும். நம்ம கனெக்ட் பண்ணது மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அண்ட் ரிமோட்டில் ஸோ ஏவிங்கிறது இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏவி பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ இதாகிடுச்சு. என் ஃபோட்டோ வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்கே ஏவி கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் லாங்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே இதுதான் இருக்குது. பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் ஃபோட்டோ எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறது அழகாக பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வந்துடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம லியோ மூவியை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாகவும் ரொம்ப கலரிஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபுல்லாக ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ரியலாக பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் மானிட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கல. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணும். இந்த கெஃபே சீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இன்னுமே அது நல்ல கிளாரிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த சீன் தான் டிவியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அண்ட் இதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி ஒன் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மல்டிபிள் டிவைஸில் நம்ம டிவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மானிட்டரில் ஆஃப் ஆயிரும்.
இப்போ நீங்கள் வந்து டிவிலே பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ் அதிலே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஷோ டூன் வந்து கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே பார்க்கலாம். ஏன்னா மானிட்டர் ஆன்லேயே தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். பவர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்படி இதோட கிளாரிட்டி, இந்த கான்செப்ட் எப்படி வந்து இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேட் இன் சைனா தான். ஸோ பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக எனக்கு புரியாதது என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ்பி பவர் போர்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த NTCPAன்னு வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னு வந்து தெரில. மேபி இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த பொருளுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் டிவியில் போட்டு பார்க்கல. சேஞ்ச் பண்ணி பார்த்த எந்த ஒரு மாற்றமே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. பவர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பவர் கொடுத்து தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கழட்டினதுக்கப்புறம் அது அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பவர் கொடுக்குறதே விட்டுட்டேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லேயே போட்டிருக்கு, நோ நீட் பவர் சப்ளைன்னு போட்டிருக்கு. பவர் வேண்டாம் தான் நினைக்கிறேன். நான் பவர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வெறும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அண்ட் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் பிடிச்சிருந்தது அப்படிங்கிற வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்லாம் போய் பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகலைன்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம்ங்க வாங்கி பார்க்கல எனக்குமே ஒர்க் ஆகலை. நான் முன்னாடி இந்த லெனோவோ CPU வச்சுருந்ததுனால அதில் HDMI போர்ட்டு வந்து சரியாக இல்லை. அப்போ இருக்கையில் தான் இது வாங்கிட்டேன். அண்டு வேலை செய்யலைன்ட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பிசி பில்ட் ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து சரி ஓகே HDMI கேபிள் மூலம் செட் ஆகுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. சரி ஓகே அண்ட் வீடியோ பண்ணலாம், ஒரு கொஞ்ச நாள் கழித்து வீடியோ பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வீக்ஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுலேருந்து அது கனெக்ட் பண்ணி நல்லா தான் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் எந்த லேகு எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. அண்ட் நான் அதை காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் ஷோ ஒன்லி ஒன் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறிடும். ஷோ டூன்னு கொடுத்திங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்துடும். இந்த மாதிரி அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் காட்டல. ஏன்னா காப்பி ரைட்டுங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா அது பாட்டு பற்றி அந்த சாங்கோட நேம் சொன்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வர அளவுக்கு இருக்குது. அதனால் அதை நான் அதுமாரி சவுண்ட் அதையுமே மியூட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா காமிச்சேன். நல்லாவே கிளாரிட்டி இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இதோட பை லிங்க் வந்து நான் தரேன், போய் பாருங்கள். அண்ட் தென் பை ஃப்ரம் கிரேட்டர் தன் பாய்.